இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். நான் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் மாங்காவாக இருக்கும், அதை வந்து தோல் சேர்த்திட்டு இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய்லாம் முழுக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு. இப்போ இதை முடிச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுற மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியை எடுத்துடுறேன். அப்போ நமக்கு புளிப்பு கொஞ்சம் குறையும். உங்களோட மாங்காய் ரொம்ப புளிப்பாக இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் இந்த அளவுக்கு கரைஞ்சி வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை பாகாக இருக்குது, நான் பாகு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லமோ இல்லை வெள்ளைப்பாகோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது. அப்புறம் வெல்லம் அளவு பார்த்திங்கன்னா என்னோடய மாங்காய் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். நான் வந்து ஒரு 100 கிராம் வெல்லத்தோட பாகு அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கணும். வெல்லம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் தாளித்து மட்டும் போடணும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், பச்சடியில் சேர்த்துக்கலாம். பச்சடி ரெடி.